வணக்கம். 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சாதகமான நாள். காரியங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். நினைத்து அனைத்து நிறைவேறும். எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். தொழில் அபிவிருத்தி அடையும். தடைகள் அனைத்தும் விலகும். உற்றார் உறவினர் நண்பர்கள் மூலம் மனதுக்கு இனிய சம்பவம் நடைபெறும். என்று ஆலயம் சென்று சிவபெருமானை நந்தீஸ்வரரின் வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய உடலில் உள்ள உபாதைகள், சிறிய சிறிய மன சங்கட்டங்கள் அனைத்தும் விலகும். மனதில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பிறக்கும். மக நட்சத்திரம் சர்வ காரிய வெற்றி கிடைக்கும். சற்று பொறுமையை தான வேண்டும். பூர நட்சத்திரம் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். புத்திரம் சர்வகாரி வெற்றி, எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். சர்வ சிக்கல்களும் தீர்வாகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாள். அடுத்து நாம் காண இருப்பது கன்னி ராசியில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையை தான வேண்டும். செய்யும் வேலை எதுவானாலும் முழு கவனத்தோடு செயல்படுங்கள். சிறிய சிறிய தவறுதலால் பெரிய அளவுக்கு சங்கடம் உருவாக்கும். கவனத்தோடு இருந்தால் சர்வமும் ஜெயமாகும். நினைத்து அனைத்து நிறைவேறும். பொருளாதாரத்தில் மேன்மை ஏற்படுத்தும். சாதகமான நாள். உற்றார் உறவினர் நண்பர்கள் தொழில் செய்யும் இடத்தில் அனைவரிடத்திலும் அன்பு பண்பு பாராட்டுதலை பெறக்கூடிய நாளாக மாறும். எந்த பணி செய்தாலும் முழு கவனத்தோடு இருக்க வேண்டும். சிறிய தவறுதலால் பெரிய அளவுக்கான மன உளைச்சல் உங்களுடைய மதிப்பு மரியாதையை குறையக்கூடும் என்பதனால் கவனத்தோடு இருப்பது மிகவும் நன்று. உத்திர நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அஸ்தம் செய்யும் வேலை எதுவானாலும் முழு கவனத்தோடு செயல்படுங்கள். தயக்கமின்றி தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். நன்மைகள் பல வந்து சேரும். சித்திரை சர்வ காரிய வெற்றி, எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக மாறும். அடுத்து நாம் காண இருப்பது துலா ராசியில் பிறந்தவர்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். எல்லா விதத்திலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். பயணம் செய்யும் போதும் சரி, வேலை செய்யும் இடத்திலும் சரி, அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். பாதுகாப்பு அவசியம் தேவைப்படக்கூடிய நாள். சர்வ சங்கட்டங்களும் நிவர்த்தி அடைய அனைவரையும் அனுசரித்து செல்வது நன்று. அது வீட்டிலும் சரி, வெளியிலும் சரி, வேலை செய்யும் இடத்திலும் சரி, யாரையும் சர்வசாதாரணமாக நினைத்து உதாசனமாக பேசுவதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை சற்று குறையக்கூடும் என்பதனால் கவனத்தோடு இருங்கள். பயணத்தின் போது வேலை செய்யும் இடத்திலும் பாதுகாப்போடு இருங்கள். சித்திரை நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சுவாதி அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு அன்போடு பழக வேண்டிய நாள். விசாகம் காலை நேரத்தில் பாதுகாப்பு அவசியம் தேவை. 8 மணிக்கு பிறகு சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். நினைத்து அனைத்து நிறைவேற எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய நாளாக மாறும். அடுத்ததாக நாம் காண இருப்பது விருச்சகம், தனுசு, மகர ராசி நண்பர்களை பார்ப்போம். ராசி பலனும் நட்சத்திர பலனும் ஒன்றாக சேர்ந்து வரும். வணக்கம்.